அவங்க கண்கள் நோக்கி கொண்டிருக்கு. திக்கற்றவர்கள்னா இப்போ நம்ம ஒருத்தர் அடிக்கிறோம், அவங்க திருப்பி அடிக்கிறாங்கன்னா அடிக்க மாட்டோம். அதே வந்துட்டு அவங்க திக்கற்று போய் அவங்க அடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இருக்கிறாங்கன்னா அவங்களதான் நம்ம அதிகமா துன்புறுத்துவோம். அதே போலதான் துன்மார்க்கணும். அவங்க திக்கற்று அவங்களுக்காக வழக்காட யாருமே இல்லை. அவங்கள நம்ம அடிச்சா கேள்வி கேட்டா அவங்கள அடிச்சு போட்டா அவங்கள கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு திக்கற்று இருக்கிறவர்களை பார்த்து அவன் என்ன பண்றான், அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்க, அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அவங்களை எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, தன் கெபியில் இருக்கிற சிங்கத்தை போல மறைவில் பதிவு இருக்கிறான். அது சிங்கம் எங்க இருக்கும்னா கெபியில இருக்கும். இந்த கெபியில இருந்து மறைவுல பதிவு இருக்கிறான். கொஞ்சம் அப்படியே காத்துக்கிட்டு இருக்கான், டைம் எப்போ வரும் அப்படி சொல்லிட்டு காத்துட்டு இருக்கான். ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்து கொள்ளுகிறான். ஏழையை பிடிக்க, ஏழைகளா இருக்கிறவங்கள பார்த்து, நம்ம ஏழைகளுக்கு ஒரு கஷ்டம் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால என்ன பண்ண முடியாது, ஒரு கோர்ட்டுக்கு போய் வாதாட முடியுமா, அவங்களுக்கே ஏழை கஷ்டப்படுறாங்க, அவங்களால கோர்ட்டுக்கு போய் வாதாட முடியாது. அதே ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா, இல்ல அங்கேயும் போகணுமே செய்யணுமே நம்மளால முடியாதே அப்படின்னு சொல்லி திக்கற்றுன்னு இருப்பாங்க. ரொம்ப ஏழையா இருக்கவங்க, நம்மளுக்கு ஒரு நாள் கூலிக்கே கஷ்டமா இருக்கு, இந்த நேரத்துல நம்ம போய் எங்க நம்ம